தோசைன்றது ஜஸ்ட் ஒரு சாப்பாடா இல்லை அது ஒரு எமோஷனா அப்படின்னு ஒரு டிபேட்டை நான் நீயானால பார்த்தேன். உடனே எனக்கும் மசால் தோசை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. செஞ்சும் சாப்பிட்டுட்டேன். அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு நம்ம மசால் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறமா இஞ்சி. அன்றைக்கி என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவியே வேக வச்சுட்டேன். ஸோ மேஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா. இது பச்சை மிளகா காரம் மட்டும்தான் மசாலுக்கு. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்புறமா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூடவே பெருங்காயமும் போட்டுக்கலாம். உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகி வெந்து வரணும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் மேஷர் வச்சோ இல்லை இந்த கரண்டியாலேயோ தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தக்காளியை கரண்டியாலே நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்கிற கேப்லேயே நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றினதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா இந்த ஸ்டேஜில் டைட் ஆகணும். ஏன்னா மசால் வந்து தோசைக்கு இப்படி டைட்டாக தான் இருக்கணும், திக்காக இருக்கணும். பூரிக்கு நம்ம லிக்விடாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தோசைக்கு வந்து நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு நீங்கள் வேணும்னா நெய் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி ஊற்றுறேன் தோசை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லாவே ரோஸ்ட்டாக வரும் தோசை. அப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை இந்த மாதிரி வழித்து விட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து நல்ல மெல்லிசாவும் இருக்கும், முருகலாகவும் இருக்கும் தோசை. இப்போ பாருங்கள், தோசை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் முருகலாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசால் வச்சுக்கலாம். மசால் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா நம்மளோட மசால் தோசை ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மசால் தோசைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார்னு எது வேணால் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.